எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏர் கண்டிஷனர், அதாவது ஏசியை ரூமோடைய டாப் போர்ஷனில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். எதுக்காக ரூமோட பாட்டம் ஆர் மிடில் போர்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல, பர்டிகுலராக சீலிங் ஆர் டாப் ஆஃப் தி வாலை செலக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு பின்னாடி இருக்க சயின்டிஃபிக் ரீசன் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏசி என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டா இதுக்கு பின்னாடி இருக்க சயின்டிஃபிக் கான்செப்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக ஹவுஸ், ஆஃபீஸ் அண்ட் சம் ஒர்க்கிங் பிளேசஸில் ஏசி ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏசியோட ஒர்க் என்னென்னா, ரூமில் உள்ள ஹீட்டை ரிமூவ் பண்ணி அந்த பிளேஸை கூலாக மாற்றுறது தான். இதனால் சம்மரில் கூட எந்தவித ஹீட்டும் இல்லாமல் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணலாம். சம்மர் டைமில் ஆவரேஜ் ரூம் டெம்பரேச்சர் 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இந்த ஹை டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணி லோ டெம்பரேச்சராக கொண்டு வரதுக்கு ஏசியை எந்த பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ்க்கு மெயின் ரீசன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். எஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 3 விதமாக நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கண்டக்ஷன், செகண்ட் ஒன் கன்வெக்ஷன், தேர்ட் ஒன் ரேடியேஷன். கண்டக்ஷன் ப்ராசஸ் மூலமாக ஹீட் எனர்ஜி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றத ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு சூட்டபிள் எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன். அதுக்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் கன்வெக்ஷன் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் ஜென்ரலாக ஃப்ளூயிட்ஸில் தான் நடக்கும். ஃப்ளூயிட்ஸ் அதாவது லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸில் நடக்கும். ஃப்ளூயிட்ஸில் உள்ள மாலிகல்ஸ் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுறதுனால ஹீட் ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதை தான் கன்வெக்ஷன் ப்ராசஸ்னு சொல்கிறோம். இந்த கன்வெக்ஷன் ப்ராசஸ் தான் ஏசி ரூமில் நடக்குது. இங்கே ஹாட் ஏர் அண்ட் கோல்ட் ஏர் மூவ் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஹாட் ஏர் ரைஸ் ஆகும் அண்ட் கோல்ட் ஏர் சிங்க் ஆகும். இதை இன்னும் ஈஸியாக சொல்லணுன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணும்போது அதில் இருக்க வாட்டர் மாலிகல்ஸ் எல்லாமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கனால வாட்டர் யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையும் ஹீட் ஆகும். இதே கான்செப்ட் தான் இங்கே ஏசிலையும் அப்ளை பண்ணுறோம். இங்கே ஏசிலேருந்து வர சில்னஸ் அதை சுற்றியுள்ள ஏர் மாலிகல்ஸ் எல்லாத்தையும் கூலாக்குது. இப்படி கூலாகிறதுனால ஏர் மாலிகல்ஸ் சுருங்கி ரொம்ப அடர்த்தியாக மாறுது. அதனால் அதோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஏருடைய டென்சிட்டி அதிகமாகிறதுனால இந்த ஏர் சிங்க் ஆகுது. ஜென்ரலாக டென்சிட்டி அதிகமான பொருள் உள்ள மூழ்க தான் செய்யும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அதாவது இந்த காற்று கீழ் நோக்கி தள்ளப்படுது. இப்போ இந்த பகுதியை கீழே இருக்கிற ஹாட் ஏர் ஆக்குப்பை பண்ணிக்குது. பிகாஸ் ஹாட் ஏரோட டென்சிட்டி குறைவாக தான் இருக்கும். அதனால் இது ஈஸியாக மேல் நோக்கி போயிடுது. இந்த சுச்சுவேஷனில் மேலே போகிற ஹாட் ஏர் மறுபடியும் ஏசி மூலமாக கூலாகி கீழ் நோக்கி வருது. இந்த ப்ராசஸ் தான் மறுபடியும் ஏசி ரூமில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ரூமில் உள்ள எல்லா ஏருமே இப்போ கூலாக மாறுது. அதனால் ரூம் சில்லுன்னு இருக்குது. இந்த ரீசனுக்காக தான் ஏசியை ரூமோடைய டாப் போர்ஷனில், அதாவது சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த டெக்னிக் தான் ரூமை கூலாக மாற்றுறதுக்கு மிகச்சிறந்த டெக்னிக்காக இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு வருது. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, ரூமில் ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி தான். ரூம் ஹீட்டர் ஏன் பாட்டமில் ஃபிக்ஸ் பண்ணுறோம்? கோல்டு கண்ட்ரீஸ் அண்ட் ஹில் ஸ்டேஷனில் இருக்க ஹவுசஸில் ஹீட்டர் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹீட்டர் வின்டர் டைமில் அவங்க வார்மாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பைப்லைன்ஸில் உள்ள வாட்டர் அண்ட் பாடி பிளட் ஃப்ரீஸ் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஹீட்டர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த ஹீட்டரோட கான்செப்ட் ஏசி கான்செப்டுக்கு அப்படியே ரிவர்ஸ். ஹீட்டரை எதுக்காக ஃப்ளோருக்கு பக்கத்தில், அதாவது பாட்டமில் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா, இதுக்கும் காரணம் கன்வெக்ஷன் ப்ராசஸ் தான். எஸ், ஹீட்டர்லேருந்து வர ஹீட் எனர்ஜி ஃப்ளோரில் இருக்கிற ஏர் மாலிகல்ஸாக ஹீட் ஆகுது. ஸோ இந்த ஹாட் ஏர் ரைஸ் ஆகும். அட் த சேம் டைம் டாப் போர்ஷனில் உள்ள கோல்டு ஏர் சிங்க் ஆகுது, அதாவது கீழே வருது. இந்த ப்ராசஸ் அகைன் அண்ட் அகைன் நடந்து ஹீட்டர் எல்லா மாலிகல்ஸையும் ஹீட் ஆகிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் மூலமாக ரூம் ஃபுல்லாகவே ஹீட்டு ஸ்ப்ரெட் ஆகுது. இது மூலமாக வின்டர் டைமில் ரூமை வார்மாக வச்சுக்கலாம். இதில் முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, கண்டிப்பாக ஏசி அண்ட் ஹீட்டரை ஒரே டைமில் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் எதுக்காக ரூமுடைய சீலிங்கில் ஏசியை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அண்ட் பாட்டம் போர்ஷனில் ஹீட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு. இப்போ ஒரு கொஷின், சப்போஸ் ஏசியை ரூமுடைய பாட்டமில் ஃபிக்ஸ் பண்ணால் என்னாகும்? இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்களா? ஏசியை ரூமுடைய பாட்டமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால ரூமுடைய பாட்டம் போர்ஷன் மட்டும்தான் கூல் ஆகும். ஹாட் ஏர் சீலிங்க்கு பக்கத்துலேயே இருக்கும். இதனால் சில்னஸ் யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகாது.
டெம்பரேச்சர் அதிகமாகவே இருக்கும். இங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது. ஸோ கன்வெக்ஷன் ப்ராசஸும் நடக்காது. அதனால தான் ஏசியை ரூமுடைய சீலிங்லேயோ டாப் ஆஃப் த வால்லையோ ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்கள் வீட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தவறாமல் பார்க்கணுன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அறிவியல் உண்மை தலைமுறைக்கு சொல்வோம்.